வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பருப்பு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பருப்பு குழம்பு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் கண்டிப்பாக இந்த பருப்பு குழம்பு இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பாசிப்பருப்பை 2லேருந்து 3 டைம் நல்லா இதை அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்ததுக்கப்புறமா இதில் 10லேருந்து 15 மாதிரி சின்ன வெங்காயம், அப்புறமா 6-7 பல் பூண்டு, இது கூட ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி எடுக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு துண்டு பெருங்காயம் இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளோ சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறமா இது கூட 2 கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் இவ்வளோ சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நறுநறு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாசிப்பருப்பு நல்லாவே வெந்து வந்துட்டு இருக்குது. இதை இந்த கரண்டியாலே இந்த மாதிரி நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் ஒரு மண் சட்டியில் இதை மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறமா இதை கொதிக்க விடலாம். ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேண்டாம், லைட்டாக நுரை பொங்கி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி சைடெல்லாம் நல்லா நுரை விட்டு வரும். இந்த டைமில் நம்ம ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறமா 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இந்த குழம்புல சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.